சுழலும் சிடி காற்றாடி. ஹாய் குட்டீஸ், பழைய சிடியிலிருந்து ஒரு அழகான சுழலும் காற்றாடியை நம்ம உருவாக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பழைய சிடி, அழுத்தக்கூடிய சட்டை பொத்தான்கள், சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, செல்லோ டேப் மற்றும் ரப்பர் ஒட்டும் பசை. பழைய சிடி ஒன்றை எடுத்து அதை இது போல 16 சம அளவுள்ள பகுதிகளாக மார்க்கர் பேனா வச்சு பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கோடுகள் வழியே ஒரு பெரிய கத்திரிக்கோல் கொண்டு பளபளப்பான பகுதி வரைக்கும் இப்படி வெட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, 16 தனித்தனி இதழ் பகுதியாக பிரிச்சாச்சு. ஒவ்வொன்றுக்கும் இடையில இருக்கிற பகுதியை இப்படி உடைச்சி எடுத்துடுங்க. இப்போ உங்களுக்கு 8 ரெக்கைகள் கிடைச்சிருக்கும். இப்போ மெழுகுவர்த்தி கொண்டு லேசா இந்த இடத்துல கொஞ்சமா சூடாக்கி இழகும்போது அதை இப்படி சுழற்றி வளைச்சிடுங்க. எல்லா ரெக்கையையும் இது போல பண்ணுங்க. எல்லாமே ஒரே திசையில இருக்கும்படி செய்யணும். இப்ப பாருங்க, அழகான காற்றாடியின் ரெக்கைகள் கிடைச்சாச்சு. சரி, இப்போ ரெக்கைகளை அழகுபடுத்தலாமா? பாட்டிலின் மூடியை எடுத்து அதன் நடுவுல ஒரு துளை போட்டுக்கோங்க. அழுத்தக்கூடிய சட்டை பொத்தானை எடுத்து அதன் அழுத்தக்கூடிய பகுதியை மூடியின் உள்பக்கமா அந்த துளை வழியா உள்ள வச்சு அழுத்துங்க. இப்போ மூடியின் மேல் பக்கத்துல கொஞ்சம் ரப்பர் ஒட்டும் பசைய தடவிக்கோங்க. சீடியின் நடுப்பகுதியிலையும் பசைய தடவிடுங்க. இப்போ சீடியின் நடுப்பகுதியில பாட்டில் மூடிய இப்படி ஒட்டிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணீர் பாட்டிலை எடுத்து அதை இப்படி கலரான டேப் ஒட்டி அழகுபடுத்திக்கோங்க. பாட்டிலின் அடிப்பகுதியில ஒரு துளை போடுங்க. பாட்டிலை ஏற்கனவே ரெக்கையோட ஒட்டி வச்சிருக்கிற மூடியை வச்சு மூடிடுங்க. இப்போ சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பியை ஒரு ஸ்டாண்டில் சொருகி அதன் முனையில பாட்டிலை சொருகுங்க. கம்பியின் முனை பொத்தானின் அடிப்பகுதியில் இருக்குமாறு பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் உள்ள ஃபேனுக்கு கீழே இதை வச்சு பாருங்க. எவ்வளவு அழகா சுழலுது இல்லையா? சீடியின் ரெக்கைகள் காற்றாடி போல சுழலுது. இதை மேல் பக்கமா பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும் தானே? பக்கவாட்டில் இருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகா தான் தெரியுது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மின்விசிறியிலிருந்து வேகமாக வெளியேறும் காற்றின் இயக்கத்தினால் பழைய சீடியினால் செய்யப்பட்ட ரெக்கைகளுக்கிடையே ஒரு காற்றழுத்த வேறுபாடு உருவாகிறது. இந்த காற்றழுத்த வேறுபாடு இறக்கையினை சுழல வைக்கிறது.